அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ தொடர்ச்சியாக இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்ஸ், அதாவது ஐக்யூ டெஸ்ட்டை தமிழில் பார்த்துட்டு வரோம். வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளமாக பார்த்து பாருங்கள். நீங்களே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அல்லது வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, அல்லது தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். இந்த கொடுக்கப்பட்ட ஃபிகரில் which shapes below is identical to the shape? இந்த மாதிரி ஃபிகர் ஐடென்டிக்கல் as it is, இதில் எந்த ஃபிகர் இருக்குது பாருங்க. ஐடென்டிக்கல்னா சேம் as it is. இந்த ஃபிகரில் இந்த you can imagine this a two leg, one horn and one frontal. இதில் இந்த லைன் கிராசிங் வருது, அதில் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வருது. பாருங்க, இது எதில் லைன் கிராசிங் வருது? இதுலேயும் வருது, இதுலேயும் வருது. ஸோ ஆன்சரு பி அண்ட் டியாக தான் இருக்கும். இது எதில் கரெக்ட் ஆன்சரு? அப்படியே டர்ன் பண்ணி பாருங்கள். இந்த ஃபிகரை டர்ன் பண்ணி பார்த்தா இந்த ஃபிகர் வந்து கரெக்டாக டியில் மேட்ச் ஆகும். இந்த ஃபிகர் தான் கரெக்டாக அதில் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. வாட் நம்பர் ஷுட் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க்? அதாவது இங்கே 3 பேட்டர்ன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் சென்டர் கொஸ்டின் மார்க் இருக்குது. இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணால் இந்த நம்பரை நீங்கள் கண்டுபிடிச்சலாம். பாருங்கள் எப்படி இருக்கலாம். இங்கே எக்ஸ்ட்ரீமை கூட்டுங்க, அதாவது அவுட் சைட் த நம்பர் 19 + 17. 19 + 17 எத்தனை? 19 + 17 is 36. இப்போ 36 டிவைட் பை 4 பண்ணால் 9 வருது. அதே மாதிரி இங்கே 23 + 25 48. 48 டிவைட் பை 4 12 வருது. அதுபோல் இந்த எக்ஸ்ட்ரீம் நம்பரை கூட்டுங்க. 13 + 31. 13 + 31 எத்தனை வருது? 44. 44 அதே பேட்டர்னில் டிவைட் பை 4 வந்தா 11. நம்ம ஆன்சர் வந்து 11. இங்கே ஆன்சர் 11. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு டைல்ஸ் அரேஞ்ச்மெண்ட். 3 டைல்ஸ் இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த 4th டைலு இதில் எந்த டைலாக இருக்கும்? நீங்கள் பாருங்கள். இங்கே டைமண்ட், எம்டி டைமண்டுக்குள்ள ஒரு டாட் சர்க்கிள், டார்க் சர்க்கிள். அதே மாதிரி டைமண்ட் உள்ளக்க டாட் சர்க்கிள் வரும், தட் இஸ் டார்க் சர்க்கிள். அவுட் சைட் இந்த சர்க்கிள் இருக்குது. ஸோ இதுவாக இருக்கும், இதுதான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் அதே பொசிஷனில் இருக்குது. டைமண்ட் dark circle and outside the circle. So answer is C. Next question பாருங்க. The numbers should replace the question mark. அதாவது இங்க வரிசையா நம்பர் கொடுத்திருக்காங்க. 0, 19, 38, 57, question mark 95. இது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? ஒரு பேட்டர்னில் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்ரி நம்பர்லேருந்து 19 கூட்டினா அடுத்த நம்பர் வரும். அதாவது 0 + 19 is 19, 19 + 19 is 38, 38 + 19 is 57. So next is 57 + 19. 76. The question mark position is 76. Next question. இதில் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அங்கே அவுட் சைட் பார்ட் ஆஃப் த சர்க்கிள் ஆர்க், இன்சைடு ஸ்மால் ஆர்க், அது மாதிரி வரிசையாக கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கிளை பாருங்கள். இந்த அவுட் சைடு ஆர்க் வந்து 90 டிகிரி அப்படி
டேர்ன் ஆகுது. 90 டிகிரி டேர்ன் ஆகுனா அதே மாதிரி இன்னர் சர்க்கிள் ஆல்சோ 90 டிகிரி டேர்ன் ஆகுது. அப்படின்னா என்ன, அதாவது பெரிய ஆர்க்கு ரொட்டேட்ஸ் 90 டிகிரி கிளாக் வைஸ். இந்த பெரிய ஆர்க்கு 90 டிகிரி ரொட்டேட் கிளாக் வைஸ். அதே சமயம் சின்ன ஆர்க்கு 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி ரொட்டேட் ஆகும். அதாவது பெரிய சர்க்கிள் கிளாக் வைஸ், பெரிய சர்க்கிள் வந்து எப்படி கிளாக் வைஸ், சிறிய ஆர்க்கு ஆன்டி கிளாக் வைஸ். அதே மாதிரி பாருங்க, 90 டிகிரி கிளாக் வைஸ்னா இதுதான். அந்த ஆன்டி கிளாக் சின்ன சர்க்கிள் ஆன்டி கிளாக் வைஸ்ல. ஸோ ஆன்சர் இஸ் எஃப். இதுதான் கரெக்ட் கொஸ்டின். அதாவது இந்த சர்க்கிளை இங்கே போட்டால் இந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூஸாக ஈக்குவலாக சேஞ்ச் ஆகும். இதுவரை நம்ம இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஐக்யூ டெஸ்ட்டில் பேட்டர்ன் அண்டு நம்பர்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம். இது போல் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்களும் ஐக்யூவில் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.